போல் டிசைடரு குளவாய்ப்பட்டி விசஸ் மருதந்தலை. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. 3 பவுலில் யூஸ் பண்ணும். ஒரு ஓவர் பவர் பிளே. டாஸ் வின் பண்ணி குளவாய்ப்பட்டி வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட மணி ஓவர்ஸ்லேருந்து ஸ்ட்ரைக்கில் சூர்யா. அருமையான ஸ்லோயர் சொல்லலாம். முதல் பாலே அருமையான இடத்துல போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மணி. செகண்ட் ஒன் அதே லைன் லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. லாங் ஆஃபில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கனால ஈஸி டபுள். சூர்யாவுக்கு லைஃப் கிடச்சி சொல்லலாம். தேர்ட் ஒன் உடச்ச போட்ட பாலை தெளிவாக கிளியர் பண்ணிக்காங்க. லெக் சைடில் 6க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு 6. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு தான் சொல்லலாம். சூர்யா இந்த நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க சொல்லலாம். ஒயிட் பால் போன பால் ஒயிட். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி லென்த்தில் பாலில் போட்டிருக்காங்க சொல்லலாம். டாட் பால் பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்கான் மணி. எக்ஸலண்ட்டாக போட்டிருக்கான் சொல்லலாம். ஸ்கூப் டிரைவ் அகைன் டாட் பால். விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக கடைசி 3 மதையும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லிஸ்ட் பண்ணாமல் 9 ரன் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் போட ஜெகா அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் வாக்கிங் லென்த் எக்ஸில் தூக்கி விட்டுருக்காங்க. குட் ஷாப் சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. நல்ல வேரியேஷன் சொல்லலாம். ஸ்டெம்ப் லைனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் ஜெயா. வாக்கிங் லென்த் நாங்கள் சிலக்ஸில் தூக்கி விட்டுருக்காங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தா அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. சாம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மருதந்தலில் முதல் விக்கெட்டை ஜெயா. சூர்யோட விக்கெட்டை சொல்லலாம். 1 ரன் பேட்ஸ்மேன் குட்டி. விக்கெட் நல்லா வேரியேஷன் சொல்லலாம். பேக் டு பேக் தொடர்ச்சி 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஜெயா. பேட்ஸ்மேன் மோகன் ஸ்கொயர் லேக்கில் திருப்பி இருக்காங்க. 2க்கான வாய்ப்பு அந்த லைனில் போட்டால் ஓடி தான் எடுக்கணும். குட் ஷாப். தப்பான த்ரோ போயிருக்கு. ஈஸி டபுள். குட் ஷாட். சரியான ஹைட்டில் போயிருக்கு லெக் சைடில். 6. கடைசி ஓவர் வந்து 6 மாற்றிருக்காங்க மோகன். இதுவரை இந்த ஓவரில் ஸ்கோர் எதுவும் போகாமச்சு. அதான் இந்த நேரத்தில் கடைசி ஓவர் வந்து 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க மோகன். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 18. 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட மணி. இவருக்கு 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். ஓவர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்ப சொல்லலாம். அருமையான வேரியேஷனில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மணி. செகண்ட் ஒன் அதே லைன் லெக் பை வைஸ்மேனோட சான்ஸ். டேரக்ட் விக்கெட் பண்ணியிருக்காங்க மணி. அருமையான த்ரோ சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் மோகன். ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. ஆஃப் சைடில் 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். விரட்டி போயிருக்காங்க. அங்கே ஒரு 4. போன ஓவரில் ஒரு கடைசி ஒரு பந்து 6 பதிவு பண்ணாங்க மோகன். அதே மாதிரி இந்த ஓவரில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் வைடுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். ஃபிஃப்த் ஒன் அதே பலி பேட்டில் பட்டு ஸ்டிக்கில் பட்டு சொல்லலாம். அப்பீல் பண்ணுறாங்க. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பிரதீப். ஒட்டச்சு போட்ட பால தெளிவாக கிளியர் பண்ணாங்க. பேட்டில் சரியாக படல. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். குத்தி போயிருக்கு. கண்டிப்பாக டைமிங் அதிகமாக 2 எடுத்துருவாங்க நினைக்கிறேன். குயிக்காக ஓடியாது இருக்காங்க பிரதீப். குட் ரன்னிங் டபுள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 25. 3 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட ரகு அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் மோகன். ஃபர்ஸ்ட் ஒன் அருமையான வேரியேஷன் சொல்லலாம். நல்லா திரும்பிச்சு. முதல் பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ரகு. செகண்ட் ஒன் அதே லைன் அவுட் சைட் எஜ்ஜாக இருக்குது. கீப்பர் கைக்கே வந்து டாட் பால். பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க ரகு. நல்ல வேரியேஷன் சொல்லலாம் அவர் கையில் இருந்து. தேர்ட் ஒன் ஸ்லோ ஏர் லாங் ஆஃபில் போயிருக்கு. 1 பவுன்ஸ் ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. குயிக்காக இருந்தால் அடிக்கலாம். தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. குட் ஷாட் டபுள். ஃபோர்த் ஒன் உடச்சு போட்ட பாலை தெளிவாக கிளியர் பண்ண பார்த்தாங்க. அம்பேர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. போட பால் ஒயிட் ஸ்ட்ரைக்கில் மோகன். அருமையான வேரியேஷன் சொல்லலாம். நல்ல லென்த்தில் போட்டு அடுத்தடுத்து பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ரகு. ஃபிஃப்த் ஒன்
ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். லைனில் இருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ரகு. மோகனோட விக்கெட்டை. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ராஜா. ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. குட் கேட்ச். அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து 2 கேட்சுமே அந்த ஃபீல்டருக்கு தான் போயிருக்கு சொல்லலாம். கடைசி 2 பந்துக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ரகு. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 28, 5 விக்கெட்டு. 4 ஓவருக்கு 29 ஆடணும். மருதந்தலைக்கு ஓப்பனிங் பாலராக நம்ம சூர்யா. அதே மாதிரி குலாயப்பட்டிக்கு ஓப்பனிங் பேசணும். ஸ்ட்ரைக்கில் மணி, நான் ஸ்ட்ரைக்கில் ஜெயா. ஓவர்ஸிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியாக படலை. பவுலுக்கே கீழே போயிருக்கு. யாருமே ஃபீல் பண்ணிக்காங்க சூர்யா. முதல் பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. செகண்ட் பேட் கீப்பர் மிஸ் பண்ணிக்காங்க. ஃபீல்டர் மிஸ் பண்ணி 4க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு 4. இந்த நேரத்தில் குலாயப்பட்டிக்கு எஸ்ஆஸ்ல ஒரு 4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஒரு டிஃபென்ஸ் லெக்ஸில் போயிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். விரட்டி போயிருக்காங்க. இந்த பாலை எடுக்கலை. ஸ்டாப். ஈஸி டபுள். லோட்டாஸ் நாங்கள் நல்லா இருக்கு. ஸ்டாப் பிரதீப். ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஜெயா. அவுட் சைட் எட்ஜ். விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் ஜெயா. குயிக்காக இருந்துச்சு. அருமையாக ஃபீல் பண்ணிக்காங்க சூர்யா. கண்டிப்பாக விட்டுருந்தா 2க்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். கடைசி ஒரு பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 7 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேன். செகண்ட் ஓவர் போட குட்டி. ஸ்ட்ரைக்கில் மணி. ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பாலை விரட்டி போயிருக்காங்க. அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். செகண்ட் ஒன். அதே லைன். இந்த முறை லாங்கானில் போயிருக்கு. விரட்டி வந்திருக்காங்க தீபக். பிரதீப். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஜெயா. ஒயிட் பாலை விரட்டி இருக்காங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். யாருமே கேட்ச் பிடிச்சிருக்காங்க மோகன். குட் கேட்ச். ஜெயாவோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. குட்டி குலாய்பட்டிலேருந்து முதல் விக்கெட் இழந்து போகிறாங்கன்னு சொல்லலாம். 4th ஒன் நியூ பேட்ஸ்மேன் ரகு. ஒயிட் பாலை விரட்டிருக்காங்க. அவுட் சைட் ஏஜ் இருக்குது. அருமையாக பேக்கப் பண்ணிக்காங்க. ரன் அவுட் சான்ஸ். டைரக்ட் விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். குட் பேக்கப் ராதா. 5th ஒன். அருமையாக நேரத்தில் சொல்லலாம். ஒரு சிங்கிள். பேக் டு பேக் தொடச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க குட்டி. லாஸ்ட் ஒன். லாங் ஆஃபில் தூக்கி விட்டுருக்காங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பை பார்ப்போம். இந்த முறையும் மோகன் கைக்கு தான் போயிருக்கு. இதுவரை 2 கேட்ச் பிடிச்சிருக்காங்க சொல்லலாம் மோகன். இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க குட்டி. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 8, 2 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட்ட குட்டி வந்து 1 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஓவர் சொல்லலாம். அந்த ஓவரை 12க்கு 24 ஆடணும். தேர்ட் ஓவர் போட சூர்யா. இவருக்கு 2வது ஓவர். ஓவர்ஸில் வந்து ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் அடிச்சு ரிவர்ஸில் திரும்பியிருக்காங்க. 2 இதை விடலை. 6 நேரத்தில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சூர்யா. செகண்ட் ஒன். பேட்டர் டிப்பா இருக்கு. அருமையாக கீப்பர் பண்ணிக்காங்க குட்டி. நல்ல ஒரு எஃபைட் போட்டு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் மணியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. குட் கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி. லைனை பிடிச்சி அருமையாக டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி சூர்யா கையிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன். அதே லைன் குயிக்காக இருந்துச்சு இந்த முறை. டாட் பால். பேக் டு பேக் தொடச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க சூர்யா. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் அவர் கையிலேருந்து நல்ல டெலிவரி சொல்லலாம். 5th ஒன். அவுட் சைட் ஏஜாக இருக்குது. அருமையாக ஃபீல் பண்ணிக்காங்க. சரியான பேக்கப் சொல்லலாம். சிங்கிள். லாஸ்ட் ஒன். டாட் பால். கடைசி ஒரு பந்தை குயிக்காக போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சூர்யா. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 9, 3 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட்ட சூர்யா வந்து இந்த ஓவரை வந்து 1 ரன்ல வச்சு போட்டிருக்காங்க அவங்க டீம் காண்டி. இன்னும் 6க்கு 20 ஆடணும். லாஸ்ட் ஓவர் போட ராஜா. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. ஓவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அட்டாக்கிங் டெலிவரி. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். வெரைட்டி போயிருக்காங்க ராதா. ஸ்டாப். சிங்கிள். செகண்ட் ஒன். 5க்கு 19.
கண்டிப்பாக பெரிய செட்டு முயற்சி பண்ணி தாங்கணும். 6மே நேரத்தில் போட்டு ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ராஜா. ஆஃப் சைடில் போயிருக்கு, அவங்க ஃபீல்டர் அதுக்காண்டி வச்சுருக்காங்க. குட் ஷாட் மோகன். ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. 4th ஒன். குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க லாங்கனில். விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். லைன்லேருந்து 6மே கேட்ச் முடிச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ராஜா. 5th ஒன். நியூ பேட்ஸ்மேன். டாட் பால். லாஸ்ட் ஒன். குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க லெக் சைடில். லைன்லேருந்து 6மே கேட்ச் பிடிச்சிருக்காங்க. குட் கேட்ச். கடைசி ஒரு பந்தீங்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. வின் பை மருதாந்தலை. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணம் ஃபஸ்ட் வந்து பேட்டிங்கில் வந்து நம்ம மோகனை சொல்லணும். ஏன்னா விக்கெட் தொடர்ந்து போனாலும் அவங்க டீம் காட்டி நின்று ஸ்கோரை அதிகமாக பதிவு பண்ணி பேட்ஸ்மேன் சொல்லலாம். அதே மாதிரி பவுலிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து குட்டியை சொல்லணும். செகண்ட் ஓவர் போட்டு 1 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர். அதே மாதிரி சூர்யா வந்து 3rd ஓவர் போட்டு 1 ரனில் வச்சு போட்ட பவுலர். கண்டிப்பாக வந்து இவங்கள தான் சேரும் இந்த மேட்சை வந்து வின் பண்ணதுக்கு.